ஆசையோட கட்டி பிடிக்க வந்தப்பெல்லாம் அவசரக்காரன்னு சொல்லுவீங்க. இப்ப உன்னை கைவிட்டு போறதுலேயும் அவசரக்காரனாயிட்டேன். ராஜா ராணி, விருந்துக்குன்னு கூட்டிட்டு வந்து விஷம் வச்ச மாதிரி கல்யாணத்து அன்னைக்கு உன்னை விதவையாக்கிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா ராஜா? ராஜா வாழ தொடங்கின அன்னைக்கு வாசனை மூடின அந்த பாவி யாரு? யாருக்குமே எந்த தீங்கும் செய்யாத உங்க உயிரை கொடுத்த அந்த பாவி அடையாளம் காட்டுங்க ராஜா, அடையாளம் காட்டுங்க. நம்ம சந்தோஷத்தை கெடுத்தவங்களை நிம்மதியா வாழ நான் விட மாட்டேன். மம்மி, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. என்ன பிளெஸிங் பண்ணுங்க. உங்க அம்மாவோட பிளெஸிங் உனக்கு எப்பவும் உண்டு. அவ இந்த உலகத்துலதான் இல்ல, ஆனா நம்ம நெஞ்சுக்குள்ள நிரந்தரமா இருக்கு. வா, அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா வா. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஜூலி. ஹலோ. ஹாப்பி பர்த்டே. என்னடா எல்லாரும் வர சொல்லிட்டு நீங்க போயிட்டேன். ஜூலியோட மதர் கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்க போயிருந்தேன். நேரமா இருக்கு. கமான் கமான் கமான். ஏய், கொஞ்சம் இருங்க. நாமெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. எங்க கமலை காணோம்? அதானே கமல். ஹலோ. ஹலோ லதா. ஹலோ உஷா, how are you? ஃபைன். ஹலோ. இங்க உன்னோட டீச்சர் ஹஸ்பண்ட காணோம். அவர் ஃபாரஸ்ட்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். லெட்டர் இருக்காரு. நாம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு. ஏய் கமான் 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 கமான். Come on, Julie. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Julie. கமல், நடந்ததை நினைச்சு நீங்க ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? இல்ல லதா, தப்பு என் மேலதான். நான் உருவம் மாறுற உண்மையை யாருகிட்டயும் சொல்ல வேண்டாம் என்கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தேன். நான் கண்டுபிடிச்ச பெருமை எல்லாருக்கும் காட்டணுங்கிற ஆசையில அந்த பொண்ணோட கண்ணீருக்கு நான் காரணமாயிட்டேன். இப்ப அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? அது அவருடைய ஃபேட்ன்னு தான் சொல்லணும். சலீம் கல்யாணத்துக்கு நேரமாச்சு. சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு புறப்படுங்க. உனக்கு வேற வண்டி கிடைக்கலையா? என் வண்டியில வந்து சாவற என்ன விஷயம்? இருமா இரு, நீ யார சொல்லு. என்னமா அது? யாராவது என்ன தப்பா நினைக்க போறாங்கம்மா? என்ன விஷயம் சொல்லு. ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் தெய்வம். அந்த தெய்வமே தொலைஞ்சு போன்னு சொல்லும் போது தொலைஞ்சு போன்னு சொன்னாங்க. நீ என்ன தப்பு பண்ண? அவர் எனக்கு மட்டும் கணவர்னு நினைச்சேன். ஆனா இன்னொருத்திக்கு சொந்தம்னு தெரிஞ்சப்போ எதிர்த்தேன். இது தப்பா அண்ணா? அண்ணனா? அப்பா அம்மா இல்ல. இந்த அனாதையை வாழ வைக்கிறதுக்கு அண்ணன் தம்பியும் இல்ல. நான் உங்களை என் கூட பிறந்த அண்ணனா நினைக்கிறேன். நான் செத்து போயிட்டா இந்த அனாதையை தூக்கி போட்டுடுங்க. உன்னை நான் சாக விட மாட்டேன். என்ன அண்ணேன்னு சொல்லிட்டீல? அந்த அயோக்கியனை
சொல்லு பார்க்கலாம். தாளம் போடுற மங்கி பொம்மை. நோ லாட்டி ட்ரெயின். நோ ஏர்லைன்ஸ் தாத்தா பொம்மை. நோ. நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாருங்க. அடேடே கிளி வாங்கி. கொஞ்ச நாள் என் கூட சரியாவே பேச மாட்டீங்க. அதனால உன்ன மாதிரி கொஞ்சி பேச கிளி வாங்கிட்டு வந்திருக்க, அப்படித்தானே? ஆமா. சரி, நீ போய் உன் புது ஃப்ரெண்டோட விளையாடு. போ 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 போ. ஸ்டீஃபன் ஸ்பீக்கிங். அடேடே மாப்பிளையா, என்ன மாப்பிள்ள, சௌக்கியமா? தங்கச்சி எப்படி இருக்கு? அது ஒண்ணுதான் குறைச்சல். உன் தங்கச்சி கோச்சுக்கிட்டே உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இல்லையே. வருவேன், வந்தா திருப்பி அனுப்பி வை. இல்லாட்டும் விவாகரத்து நோட்டீஸும் உன் வீட்டை தேடி வரும். மீனா, இது உனக்கே நல்லா இருக்கா? புருஷன்கிட்ட கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வர்றது குடும்ப பொண்ணுக்கு அழகில்ல. நான் என்ன அவர்கிட்ட விதவிதமா நகனட்டா கேட்டேன்? நேரத்தோட வீட்டுக்கு வாங்கன்னா தினமும் பாதி ராத்திரிக்கு மேலதான் வராரு. இந்த பாருமா, பத்திரிக்கை ஆபீஸ் நடத்துறவருமா உன் புருஷன். ராத்திரி தான் அவருக்கு உலகம். அது தெரிஞ்சுதானே அவரை காதலிச்ச கல்யாணம் பண்ணிட்டேன். அது தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே போக மாட்டேன். மீனா, கல்யாணமான பொண்ணுக்கு பிறந்த வீடு சத்திர மாதிரி. ஏதோ 2 நாள் தங்கலாம், நிரந்தரமா தங்க முடியாது, தங்கவும் கூடாது. அப்படின்னா உன் புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்றேன். போறேன். என் உணர்ச்சியை புரிஞ்சுக்காத என் புருஷன் வீட்டுக்கு இல்ல, என் மேல உயிரையே வச்சுட்டு இருந்த எங்க அம்மா பொண்ணு இடத்துக்கே போறேன். மீனா, ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையே குத்தம் சொல்றிய. என் தங்கச்சியும் ஒரு பொண்ணு, அவளுக்கும் ஆசா பாசங்கள் உண்டு. அவ உணர்ச்சியை புரிஞ்சு நடங்கன்னு என்னைக்காவது உன் மாப்பிள்ளை நீ சொல்லிருக்கியா? மீனா, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். தான் செஞ்சது தப்புன்னு எப்ப உணர்ந்து இங்க வராரோ அன்னைக்கு தான் நான் அங்க போவேன். ஹலோ, என்னப்பா வாடா. யுத்த காண்டமா? மறுபடியும் கோச்சிட்டு வந்துட்டாளா உன் தங்கச்சி? ஆமாண்டா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு வந்துடுறா. ஏதாவது சொன்னா அம்மா உசுரோடு இருந்தா இந்த மாதிரி நடக்குமான்னு கண்ணை கத்துக்கிறா. நாம என்னன்னா அந்த பாம்பால எப்ப ஆபத்து வரணும் தினம் தினம் பயந்து நடங்கிட்டே இருக்கோம். நம்ம நிலைமை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் சின்ன விஷயத்த பெருசாக்கிடுவாங்க. யூ டோன்ட் வரி. நான் மார்ட்டினை மீட் பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை நாளைக்கே வந்து பொண்டாட்டியை கூட்டிட்டு போற மாதிரி பண்றேன். இன்னைக்கே மார்ட்டினை மீட் பண்றேன். இதுக்காக அவளை வெள்ளை வச்சாலும் வச்ச சும்மா அடிச்சுட்டே இருப்பானு. கண்ட நேரத்துல உயிரை வாங்கிட்டு. ஹலோ, என்ன ஒரு மாதிரி பாக்குற? எனக்கு வெக்கமா இருக்க. எனக்கு தான் வெக்கமா இருக்கு. ஏன்னா வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வரக்கூடாத நேரம் இல்ல, வந்த நேரம் அந்த நேரம் ஒரு மாதிரி. என்ன இதெல்லாம்? ஆசை வெக்க மரியாதைம்பாங்க. அவ அப்பவே கேட்டா ஹால் கதவை சாத்திட்டீங்களான்னு. நான் பெட்ரூம் கதவை சாத்திட்டேனே. போறாதான்னு. போறாதுன்னு இப்பதான் புரியுது. இந்த பஸ்ஸர் கனெக்ஷனை எடுத்துடணும். நீ எல்லாம் படிச்சவன் இல்ல? பிகாம். பட் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்னவா, உனக்கே தெரியல நீ செய்யறது துரோகம்னு? இது துரோகமா? அப்ப ஊர்ல அவன் லுக், வாட் எக்ஸாக்ட்லி டு யூ மீன்? கட்டின பொண்டாட்டிய சண்டை போட்டு அனுப்பிச்சுட்டு கண்டவளோட கும்மால போட்டுட்டு இருக்க நீ. அவளா இருந்ததால கோச்சிட்டு போயிட்டா. நானா இருந்தா கொன்னு போட்டு போயிருப்பேன். அண்ணா. என்ன? ஆமா அண்ணா, அவர் ஆசைப்படி நடந்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவருக்காக என் கோலத்தை மட்டும் இல்ல, அடிக்கடி அண்ணன் வீட்டுக்கு கோச்சிட்டு போற குணத்தையும் மாத்திக்கிட்டேன். சாட்டிஸ்ஃபைட்? லதா, 5 பேரை கொன்ன அந்த நாகம் என்ன மட்டும் விட்டு வைக்குங்கிறது நிச்சயம். நான் ஒவ்வொரு நிமிஷமும் சாவை எதிர்பார்த்து. ஒரு பொண்ணு சொத்து சுகத்தோட இருக்கிறத விட சுமங்கலியா இருக்கிறதா பெருமை. உங்ககிட்ட இருந்து அந்த பெருமையை பறிக்க நான் தயாரா. சாக போற எனக்காக உன் சந்தோஷத்தை நீக்கிறதுக்கு. கமல், நீங்க சாக மாட்டீங்க. உங்களை நான் சாக விட மாட்டேன். யமங்கிட்ட இருந்து போன உயிரை திருப்பி வாங்க நீ சாவித்திரியா இருக்கலாம். ஆனா நான் சத்தியமா இருந்தேன். அத்தா, நீ என்ன மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? மனசு பிடிக்காத ஒருத்தனை கட்டிக்கிட்டு நான் ஆயுள் பூரா சுமங்கலியா இருக்கிறத விட உங்களை கட்டிக்கிட்டு ஒரே ஒரு நாள் விதவையாயிட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏய் லதா, நம்ம
கல்யாணத்துக்கு ஏம அந்த நாகம் தான் நீங்க நினைச்சீங்கன்னா அது பார்வையில இருந்து தப்பி எங்கேயாவது போயிடலாம். லதா, கமல் நமக்காக இல்லைனாலும் நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காங்களே, அந்த குழந்தைக்காவது நம்ம போய்தான் ஆகணும். பிளீஸ். லதா, என்னம்மா இது? வெளியூர் பயணமா? ஆமாக்கா, குழந்தை ஜூலியை கூட்டிக்கிட்டு நாங்க 2 பேரும் பாம்பே போறோம். என்ன திடீர்னு? வரிசையா வஞ்சம் தீத்திட்டு இருந்த அந்த பாம்பு பிஞ்சு இருக்கிற அவரையும் கொண்டுடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் அவரோட இருக்க மாட்டேன். அப்புறம் அந்த பிஞ்சு குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுறது? எனக்காக இல்லைனாலும் ஜூலிக்காகவாவது அந்த பாம்போட கண்கள் இருந்து மறைஞ்சு வாடுறதுக்காக நாங்க 2 பேரும் ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிருக்கோம். நல்ல முடிவுதாம்மா. யார் நீங்க? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட எதுக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. எதுக்காக? என் ஆசையை தீர்த்துக்க. ஆசையா? ஆமா. குழந்தைய காரணம் காட்டி என்ன கட்டிக்க போறவரை தட்டிட்டு போலான்னு பாக்குறியே, அதை நிறுத்துறதுக்காக. என்ன வளர்ற? ஒரு நாக்கு உள்ளவன் தான் வளருவான். எனக்கு 2 நாக்கு. யார் நீ? எல்லாரும் என்ன நீ யான்னு கேட்பாங்க. நீ மட்டும் யார் நீன்னு கேக்குறிய? நீ என்ன பண்ணுவ? பாவம், நீ கட்டிக்க போறதா சொல்றிய கமல் அவருடைய காதலி. காதலியா? ஆமா. அவர் படத்தை கையால கூட தொடாத. You are correct. அவர் நெஞ்சத்துல நான் இருக்கும்போது இந்த நிழற்படம் இதுக்கு. சட. கமல் என்ன தவிர வேற எவ்வளவு மனசால கூட நினைச்சது கிடையாது. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இந்த காலத்து ஆம்பளைங்க தனக்கு மனைவி இருக்கிறதையே மறைக்கிறவங்க. காதலிய பத்தியா சொல்ல போற? உன்னை அவர் நல்லா ஏமாத்திட்டார். நான்சென்ஸ். நான் சென்ஸோட தான் பேசுறேன். உன்னோட உணர்ச்சி எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நானும் ஒரு பெண். பாம்பின் கால் பாம்புதான் அறியும்னு சொல்லுவாங்க. சோ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நம்ம 2 பேருமே அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. நீ பகல் எடுத்துக்க, ராத்திரி எனக்கு கொடுத்துரு. ஏன்னா அவர் இல்லாம ராத்திரில என்னால தூங்க முடியாது. ஹலோ, லதா அக்கா பேசுறேன். அந்த நாகம் வந்து லதாவோட சண்டை போட்டு பாம்பா மாறிட்டா. வாட்? அத பார்த்து லதா மயக்க போட்டா. நான் இப்ப அங்க வரேன்.